சரி, ரெக்கார்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் கேளுங்க. ஓகே, இப்போ கேள்வி வந்து, நமக்கு ஏன் பூரண நம்பிக்கை ஞானத்தின் மீது ஏற்படவில்லை அல்லது குருவின் மீது ஏற்படவில்லை அப்படிங்கிறது கேள்வி. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கையோட பிராக்டிஸ் பண்றோம், செய்யறோம், இல்லைன்னு இல்லை. பட் ஒரு பூரண நம்பிக்கை இருந்திருந்தா இன்ஸ்டன்டாவே நம்ம ஞானி ஆயிட முடியும் அப்படிங்கிறது தானே உண்மை. நம்ம ஞானதேவருக்கு தன் அண்ணனின் மேல் ஒரு பூரண நம்பிக்கை இருந்தது. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே பூரணமா நம்பினாரு, அப்படியே அனுபவம் ஆயிடுச்சு. சரியா? எனிதிங் இஃப் யூ 100% ட்ரஸ்ட் அது ஆட்டோமேட்டிக்கா அனுபவம் ஆயிடும்ல. இப்போ இந்த கிருஷ்ணன் சொன்னா வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்ன உடனே அர்ஜுனன் ஆமா வெள்ளைக்காக்கான்னு சொல்லும் போது அவன் கண்ணுக்கு வெள்ளையாவே தெரிஞ்சதுன்னு நம்ம சொல்லுவோம்ல. அவன் கருப்பு காக்கா தான் பருதுன்னு கண்ணு சொல்லிட்டான் அதனால வெள்ளைன்னு சொல்றது இல்ல. இஃப் யூ ஸ்ட்ராங்லி 100% ட்ரஸ்டோட நீ அந்த விஷயத்தை நீ நம்புன அப்படின்னு சொன்னா அது அப்படியே ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரியா? கருப்ப வெள்ளைன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். அப்ப அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூரண நம்பிக்கை நமக்கு ஒரு வேலை அந்த ஞானத்துல இருந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டன்டாவே நம்ம எல்லாருமே ஞானிகளா மாறி இருப்போம் அல்லவா? அது ஏன் ஏற்படவில்லை என்பதுதான் இன்னைக்கான கேள்வி. அந்த நம்பிக்கை ஏன் வரல? இதுவும் ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அஜ்ஞானம் என்பது துக்கம் என்பதும் நமக்கு தெரியும். ஆனா துக்கம்ங்கிறதுல நம்பிக்கை வரல. அதுல இன்னமும் சுகம் நம்புறோமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. சோ அது என்னது அப்படிங்கறதுதான் கேள்வியா வச்சிருக்கோம். சோ ஆன்சர்ஸ் வந்து மேஜரா ஒரு 2-3 ஆன்சர்ஸ் தான் வந்து. ஒண்ணு வந்து அகங்காரத்தை விடுறதுக்கு பயம் இருக்கு. அகங்காரத்தை அழிக்கணும்னு ஆசையும் இருக்கு, அதே சமயத்துல அகங்கார விடுறதுல ஒரு பயமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அகங்காரத்தை விட்டுட்டா எங்க துக்கம் வந்துடுமோன்னு பயம் இருக்கு, ஆனா அகங்காரத்தை விட்டா சுகம்தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. என்னையா சொல்ற, குழப்பாத, ஏதாவது ஒண்ணு சொல்லுன்னு சொல்றீங்க, பட் ஆனா ரெண்டு இருந்து தொலைத என்ன பண்ண சொல்றேன்? அகங்காரத்தை விட்டா சுகம் வரும்னு தோணுது, அகங்காரத்தை விட்டா துக்கம் வரும்னு தோணுது எங்களுக்கு, அதனால ரெண்டையுமே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா லேக் ஆஃப் நாலேஜ் தானே. அப்ப இன்னமும் உனக்கு பூரணமா புரியல இல்ல. அகங்காரத்தை விட்டுட்டா 100 சந்தோஷம் மட்டும்தான் வரும் அப்படின்னு பூரணமா புரியல இல்ல. அகங்காரத்துல விட்டு இருந்தா 100 துக்கம் மட்டும்தான் வரும் அப்படின்னு பூரணமா புரியல இல்ல. அப்ப புரியாததுதானப்பா ரீசனா இருக்க முடியும். அப்ப லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத அடுத்த மேஜர் பாயிண்டா நம்ம கொண்டு வந்துட்டோம் இல்லையா? இப்ப வேற என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னா, அனுபவிக்கிறோம், எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம். ஆனா அந்த ஆத்ம சுகத்தை ரொம்ப ரேரா அனுபவிக்கிறோம். இந்த லௌகீக சுகத்தை அப்பப்ப அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு லௌகீக சுகத்தை அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு துக்கமும் படுறோம். ஆனா படுற துக்கத்தை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு சுகத்தை மட்டும் எஸ்டிமேட் போடுறோம். ஞான சுகத்தை எப்பயோ ஒரு தடவை அனுபவிக்கிறதுனால அதை மறந்துடுறோம், அதுக்கு வேல்யூவே நம்ம கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ அதனாலையும் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. சோ பூரண நம்பிக்கை இல்லாததுக்கு காரணம் பூரணமான ஞானம் இல்லாததே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு சத்சங்கம் ஒன்றே தீர்வாக இருக்க முடியும். சத்சங்கத்துல டிஸ்கஷன் இஸ் வெரி எசென்சியல். சர்ச்சா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது விவாதம் பண்ணணும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அண்ணாவுக்கும் எனக்கும் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஞானம் கிடைச்சது அப்படின்றதுக்கு ஒரே காரணம், எங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விவாதம் நடக்கும். 2 பேரும் வந்து இடைவிடாமல் சண்டை போட்டு கொண்டிருப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் ஒண்ணு சொல்லுவாரு, நான் ஒண்ணு சொல்லுவேன், இல்ல இததான் ஞானதேவர் சொல்றாரு, இததான் ஞானதேவர் சொல்றாருன்னு மாத்தி மாற்றி மாற்றி ஒரு ஈகோ இல்லாத சண்டை. சரியா? சண்டை நினைச்சவொன்னு நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஈகோ இல்லாம எந்த அளவுக்கு சண்டை போடுறோமோ, உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாங்கள் விவாதம் செய்கின்றோமோ, அந்த விவாதத்தினால் மட்டும்தான் நாம புதிய உண்மைகளை மேலும் 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 கண்டறிந்து கொள்ள முடிகிறது. இப்ப பூரண ஞானத்தை பெற வேண்டும், பூரணமான புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து நீங்க சண்டை போடணும். முழுமையாக புரியும் வரை நீங்க சண்டை போடணும். நம்ம குரூப் அதுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா தானே பழகிட்டு இருக்கோம். நம்ம வந்து யாரும் வந்து இப்படி கேட்க கூடாது அப்படி கேட்க கூடாதுன்னு எந்த கண்டிஷனும் போடுறது இல்லை. நீங்க தைரியமா திட்டி கூட கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதுனால தயவு செய்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பூரண ஞானம் பெரும் அளவிற்கு நீங்கள் கேள்விகள் கேட்டு அதை நாம் நிவர்த்தி செய்த சத் சங்கம்னு சொல்றேன்.
நானும் கேள்வி கேட்பேன், நீங்களும் கேள்வி கேட்கணும். உண்மையிலேயே நல்லா பாத்தீங்கன்னா ஏதோ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம கத்துக்கிறோம் மாதிரியா இருக்கு. ஒரு கொஸ்டினை கேட்டு பலரும் பல ஆங்கிள் இருந்து சொல்லும் போது நானும் கத்துக்கிறேன், நீங்களும் கத்துக்கிறேன். சோ ஒருத்தர்கிட்ட இருந்து எந்த ஒரு பெரிய ஞானத்தையும் கத்துக்க முடியாதுங்க. சத் சங்கம்னு பேர் வச்சதே அதனாலதான். நம்ம எல்லாருமே எல்லாருக்கூட இருந்து நம்ம கத்துக்கிற ஒரு மகத்துவம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணி அந்த பூரண விஷயத்துக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறத பதிலா வைக்கிறேன். நெக்ஸ்ட், அகங்காரத்தை நம்புறேன்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் கொஞ்சம் வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. அகங்காரத்தை விட்டுறதுக்கு பயமா இருக்குன்னு வேற சொல்றோம். அகங்காரம் இவ்வளோண்டு சுகத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்குது, பின்னாடி இவ்வளவு பெரிய துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா நீங்க அந்த துக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவனை வெறுத்துருவீங்க. இந்த ஈகோ மேல உங்களுக்கு ஆசை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அது தருகின்ற அந்த கஷ்டங்களை எல்லாம் எப்படி மறக்கிறோம் அப்படிங்கறத எனக்கு புரியல. அது ஒரு மேஜர் ரீசனாக எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்றேன். சரியா? ஏன்னா ஒரு டெம்பரரியா ஏதோ ஒரு சின்ன சுகத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பின்னாடி அது எவ்வளவு பெரிய ஒரு வில்லங்கத்தை கொடுக்குது. ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும். நான் இன்னைக்கு ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீ ஈகோல ஒரு விஷயத்த நீ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணமா ஒரு 5-6 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 5-6 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஈகோனா என்ன, தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பழகுறது வந்து ஈகோ. அன்புனா என்னது, எல்லாத்தையும் சமமா நினைச்சு பழகுறது அன்பு. சரியா? நமக்குதான் எங்க சமமா எல்லாம் நினைக்கிறதுக்கெல்லாம் வராது. நம்ம வந்து அதுவும் குறிப்பா பெண்கள் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அப்படியே இன்ஸ்பயர் ஆகிடணும். அவங்க எல்லாம் வந்து பார்த்த உடனே யாரா இவன் அப்படின்னு நினைக்கிறோம். தன்னை உச்சத்தில் நினைக்க வேண்டும் என்று இவன் நினைத்து கொண்டு அதுக்காக அவன் படுற பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது சுத்தம் மறந்துடுறான். அதாவது நீ ஒரு பெண்ணை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் நீ நடிக்க வேண்டியது இருக்கு, இப்படி இப்படி எல்லாம் உன்னோட இயல்பையே மாத்த வேண்டியது இருக்கு. நீ வந்து லட்சம் கோவப்படக்கூடிய ஒரு குணமா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது அப்படியே வலிஞ்சு பேசுவான் பாருங்க, பெரிய ஞானி மாதிரியே ஆக்ட் பண்ணுவான். சரியா? இப்ப இயல்பே இல்லாத ஒரு விஷயத்திலாம் வந்து அப்படியே மாடிஃபை பண்ணி கொண்டு வந்து என்னென்னமோ பண்றோம். சரியா? சரி, இத்தனையும் பண்ற, ஆனா அந்த அந்த கஷ்டம் வந்து உனக்கு கஷ்டமா தெரியலங்கிறதா எனக்கு வேதனையா இருக்கு. சரியா? அதுவே கஷ்டம்னு சொல்றேன் நான். இப்படி எல்லாம் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அவ வந்து உன்னை அண்ணாந்து பாக்குறான், கிரேட்டட் அவன் அப்படின்னு பாக்குற அளவுக்கு நீ நடந்துகிட்ட. அப்படி நடந்துட்டா சுகம்னு நினைக்கிறோமா? இல்லைங்க. நீ கஷ்டப்பட்டு பொய்யா நடிச்சு எப்படியோ மெயின்டைன் பண்ணிட்டே இல்ல, அவளும் நினைச்சிட்டா இல்ல. ஆனா நிரந்தரமா நினைக்கணும்ல. இப்ப நீ பொய்யா நடிச்ச வட்டு நல்ல பேர் வாங்கிட்ட, அந்த பொய்யா நடிச்சு நல்ல பேர் வாங்கின அந்த நல்ல பேர் நிரந்தரமா நீடிக்கணும்ல. அப்ப என்ன செய்யணும்? நிரந்தரமா நடிக்கணுங்க. சரி, நிரந்தரமா நடிக்கிற, நிரந்தரமாவும் நல்ல பேர் எடுக்கிற, சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா? இருக்க முடியாதுங்க. பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க. எப்ப இந்த குட்டு வெளிப்படுமோ, ஐயையோ நம்மளுக்கு கீழே நினைச்சிடுவாளோ, தப்பா நினைச்சிடுவாளோ. ஒரு பயத்தோடையே தான் நீ சாதித்துக் கொண்டிருக்கும் போதே கூட சொல்றேன். நீ ஈகோல ஒரு விஷயத்தை சாதித்துக் கொண்டிருக்கும் போதே கூட உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. ஏனென்றால் பயம் என்று நிரந்தரமாக தங்கிவிடும். அதை போயிட்டு எப்படிடா சுகம்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஈகோல சுகம் இருக்கு. அதாவது ஞானதேவர் பொறுத்தவரை ரொம்ப தெளிவா சொல்றாரு, விஷய விஷய சுகம்னு பேசுறதே அவளால பொறுத்துக்க முடியல. ஏன்னா விஷயத்துல துக்கம் மட்டும் இருக்கும்போது அது விஷய சுகம்னு செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாரம்னு பேர் வச்ச மாதிரி இல்லடா இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்க்காரங்க சொல்லுவாங்க, ஞானதேவர் வந்து ஒரு நாளை வந்து கொச்சப்படுத்துறாருன்னு நினைச்சிடாதீங்க. நீங்க பண்றீங்கல்ல, ஒரு செவ்வாய்க்கிழமை எந்த நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு நீங்களா சொல்லிக்கிறீங்க. சொல்றீங்கல்ல, அப்ப அதுக்கேற்ற மாதிரி தானே பேரை வைக்கணும். பேரை மட்டும் மங்களவாரம்னு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் காட்டுறாரு. எக்ஸாம்பிள் என்ன காட்டுறாரு? சுகமே இல்லடா விஷயத்துலன்னா ஈகோல. ஈகோ என்பது வெறும் நரகம் மட்டுமே என்பதை ஆணித்தரமாக அவர் சுட்டி காட்டுகிறார் அல்லவா? அது ஏன் நமக்கு புரியவில்லை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். சரியா? அப்போ நான் என்ன சொல்றேன், அதுக்கு எக்ஸாம்பிளோட வந்து சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஒரு பையன் வந்து ஒரு எல்லார்கிட்டையும் பழகும் போது என்ன சொல்றான்னா, அவங்கள வந்து வேற தான் வந்து அவர்கள் டாப்ல பாக்குற மாதிரி, நீதான் எனக்கு தேவதை, நீதான் எனக்கு கிரேட், நீதான் எல்லாம் எனக்கு, நான் உனக்காகவே வாழ்வேன் அப்படி இப்படி டைலாக் கிடைச்சாதான் இவன் அவங்களை மேல பார்ப்பாங்க. என்ன கொடுமை பாத்தீங்களா? இவன் அவளுக்கு அடிமை. அடிமை இப்ப அரசனாகணும்னு நினைக்குது. ஏன்னா இவன் அரசனானதானே இவளுக்கு அவன் அடிமைப்படுத்த நினைக்கிறது. சரியா?
அப்ப அதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. சரி, இப்படி இவன் 4 பேர் கூட பழகுவான். கடைசியில 4 பேர்கிட்டயும் இந்த பொய்ய மெயின்டைன் பண்ண முடியுமாங்க கடைசி வரைக்கும்? அதுவே எவ்வளவு பெரிய லோடு. சரி, ஒரு நாள் குட்டு வெளிப்பட்டுடுது. அது டோட்டலா ஹார்ட்டே வெடிச்ச மாதிரி இருக்கும். சோ இந்த ஒரு பேசிக் லாஜிக் ஏன் புரியல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்க அகங்காரத்தை வச்சு நீங்க எதை சாதிச்சீங்க அப்படின்னு எனக்கு புரியல. அதாவது ஒருத்தன் கார்ல போறான், பங்களால போறான், லக்ஸுரியா வாழ்றான், இது எல்லாமே இருக்கு. எல்லாம் இருக்குன்றது வெளி தோற்றம் தானேங்க. அவன் மனசை கொண்டு போய் எவன் பார்த்தான் அப்படிங்கிறேன் நான். இந்த ஈகோல இருக்கக்கூடிய மனசு அப்படிங்கிறது எவ்வளவு பயத்துல இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். இவனுங்க எப்படி சாட்டிஸ்ஃபை அப்படின்னா, வெளி தோற்றத்தை பார்த்து எல்லாமே நம்ம அண்ணாந்து பாக்குறாங்க. உள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு தெரியல இல்ல, அதனால நம்ம சந்தோஷப்பட்டுவோம். ஏன்னா நீ சந்தோஷமா இல்ல, அது உனக்கே தெரியுது. ஆனா எனக்கு மட்டும் தானே தெரியுது, எவனுக்கும் தெரியல இல்ல அப்படின்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறது ஒரு சந்தோஷமாங்க. அப்படிதானங்க கேவலமா எல்லாரும் பட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்னத்த லுக்கிங் குள்ள வாழ்றாங்கன்னு எனக்கு தெரியல. அவன் உன்னை நல்லவன் நினைச்சு என்ன செய்ய போற? நீ தான் உனக்கு கெட்டவனா இருக்கியே, நீயே உன்னை பால்படுத்திட்டு இருக்கியே ஈகோ வச்சுக்கிட்டு. அது என்னமோ எனக்கு புரியல. சரியா? சோ ஐ ரிக்வெஸ்ட் யூ டு தி ஈகோனுடைய டேஞ்சரை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க படுற துக்கமே உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் அந்த துக்கத்தை சுகம் என்று நீங்கள் நினைக்கிறோமோ. டெம்பரரி பிளிஸ் கூட இருக்குல்ல, இல்லன்னு சொல்றாருங்க. அதாவது மின்னல் வெளிச்சத்தை வியாபாரத்தை கொண்டு நீ சந்தோஷமா வாழலாம்னு நினைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு. பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துட்டு போகக்கூடிய ஒரு சுகத்தை நீ சுகம்னு சொல்றியே, அதே அது கூட பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வருது. சுகமே இல்லை என்பதுதான் அவருடைய ஆணித்தரமான வாதமாக இருக்கிறது. சரியா? துக்க நிவாரணம்னு சொல்லிட்டோம், நிறைய பேசிட்டோம். துக்க நிவாரணத்தை சுகம் நீங்களா நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இவ்வளவும் பேசிய பிறகும் கூட இன்னும் நம் மனம் அகங்காரத்தில் சுகம் இருக்கிறது, அகங்காரத்தை விட்டுட்டா கஷ்டப்படுவோம் என்று நம்புவது என்பது எனக்கு என்னவோ வேடிக்கையான ஒரு விஷயமாகத்தான் தெரிகிறது. மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். நெக்ஸ்ட் ஞான சுகத்தை சுவைக்கணும் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீச்சல் ஒருத்தன் கத்துக்கிறான், தியரிட்டிக்கலா எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். தண்ணியில குதிக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா குதிச்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய சுவையை அவனால் உணர, அதாவது சுவைக்க முடியும் இல்லையா, சந்தோஷப்பட முடியும் இல்லையா. பல்ல கடிச்சுக்கிட்டாவது ஞான வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. அகங்காரம் இல்லாமல் வாழ்றதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எத்தனை பேர் திட்டினாலும் நமக்கு வலிக்காதுங்க. ஈகோ இருக்கிறவனுக்கு தானங்க வலிக்கும். எத்தனை பேர் திட்டினாலும் நமக்கு வலிக்காது. அவமானம் ஏற்பட்டாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆல் இஸ் டேஸ்ட் என்பது அகங்காரம் இல்லாதவனுக்கு மட்டும்தான் வரும். அகங்காரம் என்பது கண்டிஷன் போட்டுக் கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். எவ்ரி கண்டிஷன் இஸ் an ego. பட் ஈகோ இல்லைன்னா கண்டிஷனே இல்லை. அன்கண்டிஷனல் லைஃப் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. எது எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமா வாழ வேண்டாம். அது ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு தெரியல. கண்ணன் ஒருத்தன் இருந்தான், கீதையில சொன்ன மட்டுமா செஞ்சான், வாழ்ந்து காட்டினானே. ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு உன்னால சந்தோஷமா வாழ முடியல. அவன் 16,000 பொண்டாட்டிங்களை வச்சுக்கிட்டு, பல ஆயிரம் காதலிகளை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து காட்டினான்னா எப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? செல்பிஷாவது யோசிங்க. ஒரு பொண்ணு கூடயே என்னால காலம் தள்ள முடியலையே, இப்படிலாம் அத்தனை பொண்ணு கூட காலம் தள்ளலாம், யோசிச்சா கூட கண்டுபிடிச்சிருக்கலாமே. ஈகோ இல்லைங்க, அவ்வளவுதாங்க சீக்ரெட்டு. லவ் இஸ் தி ரீசன். அப்ப அந்த செல்பிஷ் நோக்கத்துல நீங்க வந்தா கூட அந்த ஈகோவை தூக்கி போட்டு இவன மாதிரி நம்ம வாழணும்னு ஆசைப்படலாமே என்ற ஒரு நோக்கத்துல கேட்கிறேன். அவனுடைய லைஃப்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன் நானு? சின்ன வயசுல பசங்களை பழகும் போதும் சரி, எங்கேயாவது அவன் ஈகோ காட்டினானா? ஏன் இந்த உலகத்திலேயே மிகவும் பிடித்தமான நபர் கண்ணனாக மாறினான்? அப்படியாவது யோசிச்சு பார்க்கலாமே. பிராக்டிகல் வாழ்ந்து காட்டினவன் தானே, சொல்லி மட்டுமா வாழ்ந்து காட்டினான்? வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டினானே. அவன் வாழ்க்கையில இன்ஸ்பயர் ஆகலாமே. ஒரு ஈகோயிஸ்ட் பர்சன் இன்ஸ்பயர் ஆகுற, ஒரு ஈகோ இல்லாத கண்ணனோட இன்ஸ்பயர் ஆயிட்டு ஒரு கூட்டத்துல தன்னை ஒரு கீழ்மட்டத்தில் வைத்திருப்பதில் சுகம் கண்டது. எல்லோரும் எண்ணெயை திருடி கொடுத்துட்டு கடைசியில மாட்டிக்கொள்வதிலே சுகம் காண்பது, மற்றவர்கள் இவனை ஏசும் போது சுகம் காண்பது. இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா அன்இமேஜினபிள். இந்த கோவர்த்தனகிரி ஸ்டோரியில அவன் ஒரு விரலை வச்சு அவன் மட்டும் தான் தூக்கிட்டு இருக்கான், எல்லாரும் கிண்டல் அடிக்கிறான். அந்த கிண்டலிலேயே சுகம் காண்பது. ஒரு கட்டத்துல இவங்களை அவன் தன்னுடைய ஒரிஜினலை காட்டும் போது இவர்கள் எங்கே விளைவிடுவார்களோ என்று பயந்து கொண்டு தன்னை மேலும் மேலும் சிறுமைப்படுத்திக் கொள்வது. ஞானதேவர் ஒரு லிமிட்டுக்கு மேல போய் சொல்லிட்டாரு அமானித்துவத்துல. இதுக்கு மேல சொல்லவே முடியாதுங்க. ஒருத்தன் எப்படி வாழணும், அகங்காரம் இல்லாம வாழணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ரேஞ்சுக்கு அவர் சொல்லியிருக்காரு.
சோ அந்த மாதிரி மனசை பக்குவப்படுத்து. எல்லா நேரத்திலையும் எப்போதும் சந்தோஷமாக உன்னால் வாழ முடியும் என்ற அந்த ஒரு விஷயம் நாம அனுபவிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட். சரியா? அனுபவிச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 2 முறை 3 முறை உங்களுக்கு அவமானம் வரும்போது அதை அப்படியே சந்தோஷமா எடுத்துக்கொண்டு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஈகோ இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஈகோவோட சந்தோஷமா எடுக்க முயற்சி பண்ணலாம் முடியாது. சரியா? பல்ல கடிச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம போர்ஸ் பண்ணிட்டுலாம் இருந்தா அது கஷ்டமா தான் தெரியும். அதனாலதான் உங்களுக்கு ஞானமே கஷ்டமா தெரியுது. ஞானம் கஷ்டமா தெரியறதுக்கு காரணம் ஈகோல இருந்துகிட்டு நீங்க ஞானத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறீங்க. நீங்க ஈகோ விட்டுட்டு ஞானத்துல இருந்தாலும் புரியும் உண்மையான இந்த ஞான சுகம்னா என்னன்னு. அது எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வராம போகும்? ஒரு முறை சுவைத்தால் கூட அந்த பக்கமே திரும்பி போகாத அளவிற்கு மிகப்பெரிய சுகம் அல்லவா ஞான சுகம். அதாவது கிட்டத்தட்ட நரகம் சொர்க்கம் மாதிரிங்க. நரகம்ங்கிறது எண்ணெய் சட்டியில போட்டு எடுப்பான் வறுப்பான் என்னமோ இருக்கு. சொர்க்கம்ங்கிறது ரொம்ப ஊர்வசி மேனகையோட ஆடுறது அப்படிங்கிறது ஏணி வச்சாலும் எட்ட முடியாத சுவை தானே இது. நீங்க ஒரு தடவை டேஸ்ட் பண்ணாலே போதும், இந்த பக்கம் போக மாட்டோம்ல. ஆனா பூரணமா டேஸ்ட் பண்ணணும். அகங்காரத்தை விட்டுட்டு டேஸ்ட் பண்ணணும். நீங்க அகங்காரத்தை வச்சுக்கிட்டே டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இல்லைன்னு சொன்னா நீங்க அனுபவிக்கிறது நரகத்தை. நீங்க சொர்க்கம் நீங்களா நினைச்சுக்கிட்டு அது நல்லா இருக்காது போல நினைச்சுக்கிட்டீங்கன்னா பூரணமாக ஈகோவை விட்டுவிட்டு ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் சுவைத்து பாருங்கள். அப்போது அந்த சொர்க்கத்தின் சுவையை ஒரு முறை சுவைத்து விட்டாலே போதும். நரகத்தை அத்தோடு முழுமையாக விட்டுவிட்டு நாம் சொர்க்கம் வந்து விடுவோம். சொர்க்கம்ங்கிறது ஞானம்னு சொல்லிட்டு இருக்கேன், நரகம்ங்கிறத ஞானம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ இப்படி நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய விண்ணப்பம். ஞானத்தை பத்தியே ரொம்ப பேசிட்டேன். குருவும் சேர்ந்தான். எனக்கு ஞானத்துக்கு மேல நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா அதன்படி வாழுகின்ற ஒரு நபரை காணும் போது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்பயர் ஆகும். ஏன்னா எனக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், ஞானத்தின் மேல் நம்பிக்கை வந்த பிறகு கூட ஞானம் எனக்கு கைவசப்படவில்லை. அந்த ஞானமாகவே வாழ்ந்த என் குருமேல் நம்பிக்கை வந்தது. ஞானம் என் கைவசப்பட்டதுன்னு சொன்னேன். சோ அந்த அளவிற்கு ஞானம் முழுமையாக புரியப்பட வேண்டும். ஞானமாக வாழுகின்ற நபரிடத்திலே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்பயர் ஆக வேண்டும். இப்படி இந்த ரெண்டும் சேர்ந்து நடந்துருச்சு அப்படின்னா நரகத்தில் வாழ்வது மிக கடினமாகிடும். அப்படின்னா ஈகோல இருக்கிறது தான் கஷ்டமாயிடும். ஈகோவை எடுக்கிறது கஷ்டமா இருக்க முடியவே முடியாது என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கிறேன்.